கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வேண்டாத ஆமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக அருமையாக நித்தியானந்த தவத்தினை வழி நடத்திய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு நம் நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்வோம். தவநிலை பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி சரணம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு வேண்டாத ஆமை. ஆமைனாலே நமக்கு நினைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வெற்றிக்கான ஒரு அடிப்படையான ஒரு உருவங்கிறதா ஞாபகத்துக்கு வரும். மகரிஷினுடைய வாசகங்களோட சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். குருவடி போற்றி. இன்றைய தலைப்பு எப்பவும் போல ஏற்கனவே சொன்னது மாதிரி வேண்டாத ஆமை. ஓப்பனிங் திருமூலரின் வரிகளை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிறோமா? பறக்கின்ற ஒன்று பயனுற வேண்டின் இறக்கின்ற காலத்தும் ஈசனை உள் சிறப்போடு சேரும் சிவகதி பின்னை பிறப்பொன்று இல்லாமையும் பேருலகாமே. அதாவது இதுல என்ன அப்படின்னா, இது பக்தி மார்க்கத்தில் வர்ற வரிகள். அதாவது வாழுங்காலத்திலிருந்து இறக்குங்காலம் வரை சிவனே கதி என்று இருந்தால் அங்கே சொர்க்கத்தில் இடம். அது மட்டுமா? பின்னை பிறப்பொன்று இல்லாமை, இந்த லைன் அந்த இடத்துல வரக்கூடியது என்ன அப்படின்னா, பின்னை பிறப்பொன்று இல்லாமையும் பேருலகாமை அப்படிங்கிற லைன் இருக்கு. அப்போ பின்னை பிறப்பொன்று இல்லாமை அப்படின்றது பார்த்தீங்களா, இல்லாமை, அடுத்த பிறப்பு இல்லாமை நிச்சயம் என்கிறார் திருமூலர். ஆக மீண்டும் பிறத்தல் என்பதும் வேண்டாத ஆமை. அந்த ஆமையை விரட்டணும்னா ஆசான் தந்த மனவளக்கலை பயிற்சிகள் தான் அதுக்கு ஒரே வழி. இன்னும் சில சொற்களையும் இங்கே நினைவு கூறுவோம். அதாவது உடல் நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, பிறர் மனை நோக்காமை, கள்ளு உண்ணாமை, இப்படியும் சில ஆமைகள் உண்டு. இதை நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா இது நிறைய மகரிஷினுடைய கருத்துக்கள் தான் இதுல வரக்கூடியது.
அது போல நிறைய கவர் பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்தாப்புல இந்த தலைப்புல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கதை கூட இடையில பார்த்துக்கலாம். ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட கதை தான் இருந்தாலும், அவருக்கு 4 மனைவிகள். அவர் வெளிநாட்டுக்கு பயணம் போறாரு. புறப்படுறதுக்கு முன்னாடி தன் மனைவிகள் 4 பேரிடமும் அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு என்ன வாங்கி வரணும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு என்னென்ன வாங்கி வரணும்னு கேட்கிறாரு. அப்போ 4வது மனைவி என்ன சொல்றாங்க, எனக்கு விதவிதமான ஆடைகள் வாங்கி வாங்க அப்படிங்கிறாப்புல. 3வது மனைவி என்ன சொல்றாங்க, வாசனை திரவியங்கள், அணிகலன்கள் அப்படின்னு ஒரு பெரிய லாங் லிஸ்டே குடுத்துட்டாங்க. 2வது மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தக பைத்தியம்னு சொல்லலாம் 2வது மனைவிய. அது என்ன கேட்கறது அப்படின்னா, கேட்கறாங்கன்னா, நீங்க அந்த நாட்டுல பிரபலமான புத்தக கடைக்கு போய், அங்க இருந்து ஃபோன் பண்ணுங்க. அங்க இருக்கிற புத்தகங்கள வச்சு என்னெல்லாம் லிஸ்ட் என்ட்ட பேர வாசிச்சீங்கன்னா, நான் அதுல எதெல்லாம் சொல்றேனோ அத டிக் அடிச்சுக்கோங்கன்ட்டு அது அப்படி சொல்லிருது. அதனுடைய தேவைய சொல்றது. கடைசியாக முதல் மனைவிகிட்ட வராரு. அப்போ வந்த உடனே அந்த முதல் மனைவி கணவன் கையில கோயில் குங்குமத்த குடுத்து, தனக்கு சொன்னவள் சொல்றாங்க அந்த அம்மா. திருநீற்றை அவர் பாக்கெட்டில் திணித்தபடி, "பத்திரமா போயிட்டு வாங்க. வேளா வேளைக்கு சாப்பிட்டு, முறையா ஓய்வெடுங்க. மருந்து மாத்திரை எல்லாம் பெட்டியில இருக்கு. எப்ப எத சாப்பிடணும்னு லிஸ்ட்டும் வச்சிருக்கேன். அதுபடி சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, "உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லவே இல்லையே?" அப்படின்னு கேட்கிறாரு பணக்காரரு. இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, "நீங்க வெளிநாட்டுல இருந்து பத்திரமா திரும்பி வரணும். அது ஒண்ணு தான் எனக்கு தேவை." அப்படின்னு சொல்லி கண்ணீர் அப்படி வடியுது. அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சுறாங்க. பயணம் முடிஞ்சுச்சு. அந்த பணக்காரர் திரும்பி வந்தாச்சு. வீடே ஒரே அமர்க்களம். கடைசி மனைவிக்கு ஏராளமான 4வது மனைவிக்கு ஏராளமான ஆடைகள். 3வது மனைவிக்கு எண்ணற்ற வாசனை திரவியங்கள். 2ஆம் மனைவிக்கு விதவிதமான புத்தகங்கள். வாரி வாரி வழங்குறாரு பேக்ல இருந்து எடுத்து. முதல் மனைவிக்கு எதுவுமே வாங்கி வரல. மற்ற மூவருக்கு இதுல ரொம்ப ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துல முதல் மனைவியை அழைத்து, அவள் கைகளை இறுக பற்றிக்கொண்டு மூவரையும் பார்த்து சொல்றாரு, "அவரவர் எதை கேட்டீரோ, அதை அதை அவரவருக்கு தந்துவிட்டேன். இவள் என்னை கேட்டாள், என்னை மட்டுமே கேட்டாள். எனவே முழுமையாக என்னை இவளுக்கு தந்துவிட்டேன். நாங்கள் இருவரும் இப்பொழுது வேறு வீட்டிற்கு போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக அதுல ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுவாங்க, "பசிக்கு சோறு போட்டா அவ உன் பொண்டாட்டி. பசிக்க விடாம சோறு போட்டா அவ உன் தாய்." கடவுளும் இப்படித்தான். பொன், பொருள், பணம் என்று மனிதர்கள் ஆசைப்பட்டு கேட்க கேட்க தருவார். ஆனால் அவர்களை விட்டு நீங்கி விடுவார். யார் தன்னையே கேட்கிறாரோ அவருக்கு தன்னையே தருகிறார். எனவே பகவானிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பது தவறு. பொன் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். பகவானிடம் அன்பை மட்டுமே கேளுங்கள். நம் குரு சொன்னதும் அதுதான். என்ன சொல்றார்? வேண்டாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் இது. வேண்டாமை வேண்டும். எதுவுமே வேண்டாம். இதுல வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த பணக்காரர் வெளிநாடு போகும்போது முதல் மனைவி சொல்லுச்சு பாத்தீங்களா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, வேண்டாமை வேண்டாங்கிறதுக்கு அதான். அடுத்தாப்புல அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த அமைன்னு பார்த்தா நிலையாமை அப்படின்னு ஒண்ணு வருது பாருங்க. அதாவது இப்போ இதுல என்ன, இன்பத்தை நாடுவது விருப்பம்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆசைன்னு வரக்கூடிய சமயத்துல துன்பத்திற்கு காரணம் விருப்பு அப்படின்னு பதஞ்சலியும் சொல்றாரு. ஆக இந்த பற்று இப்படி எல்லாம் சொல்லி வர்றாங்க பாத்தீங்களா. இப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையின் பொருட்டு தான் இந்த எண்ணம் எழுது. அதனாலதான் இது ஆசை அப்படின்னு நம்ம சொல்றோம். முறைப்படுத்தாத போது பேராசையா மாறுது அதே ஆசை. பேராசை பெருநஷ்டம்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மூத்தோர் பழமொழி சொல்லக்கூடியது. ஆக முறைப்படுத்தாத ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மனம் என்ன செய்யுதுன்னா, இன்பத்தை நாடியே தான் ஓடுது. இன்பம் தரும் பொருள்களில் பற்று ஏற்படுது. சில வேளையில புதுமையான பொருள்களிலும் கூட பற்று ஏற்படுது. அதிலிருந்து ஏதோ ஒரு புதிய இன்பம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பற்று நம்ம வந்து ஒட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் திருவள்ளுவர் நுழையிறாரு. எப்படின்னா, "பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும்." இந்த ஆமை நிலையாமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது மீதமுள்ள அனைத்துமே நிலையாமை என்பது இதன் பொருள். மகரிஷி அவர்கள் கூறுவது அதுதான். "உறவிலே கண்ட உண்மை தெளிவே துறவுன்னு" சொல்ற பாத்தீங்களா. அது அந்த இடத்துல அது மாதிரிதான் திருவள்ளுவர் வந்து இந்த இடத்துல நமக்கு நிலையாமை அப்படிங்கிறத எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுபோல எப்படி வந்து ஒரு விவசாயி இருக்கிறாருன்னா, அவர் என்ன செய்வாரு, நல்ல விளைச்சல் அடையணும்னு சொன்னா, நல்ல தரமான வித்துக்கள், நல்ல தரமான நிலம், உரம், போதுமான தண்ணி எல்லாமே வந்து, அது மட்டும் இல்லாம அழிவு ஏற்படாம காவலும் காக்கணும். இது போல யோக நிலையில பாத்தீங்கன்னா, சித்தி பெற அத்வைத தத்துவ அறிவு நிலை, இப்படி நிறைய விஷயங்கள் அதுல நல்ல ஒரு வித்து அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, ஒழுக்க வாழ்வு அப்படிங்கிற உரம். நாள்தோறும் தியான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மை என்கிற தண்ணீர். அது மட்டுமா, உணர்ச்சி வசப்பட்டு அடையும் தீய அருகுணங்கள். இந்த இடத்துலதான் நமக்கு வந்து இந்த அருகுணங்கள், வேண்டாத ஆமைகள்ல அருகுணங்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை வரிச்சு, உயர்வு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வருது பாத்தீங்களா.
அதை வந்து எழுந்து விடாமல் இருக்கக்கூடிய விழிப்பு நிலை என்கிறது அந்த அதான் அதுதான் அந்த விவசாயிக்குள்ள காவல் இவை அனைத்து தான் வேண்டும் அப்படிங்கிறப்பல. ஆக விளைவான அடையும் கனியே ஞானம் அப்படிங்கிறது வேதாத்திரியம். ஸோ அது மாதிரி இன்னொன்று என்னன்னா, நமக்கு வந்து மகரிஷி வந்து நிறைய வந்து இந்த வேண்டாத ஆமை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க கூட, சின்ன சின்ன இதுகளை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம அது கருத்துக்களை எடுத்துக்கலாம். அதாவது, ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல. ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே ஆகும் அப்படிங்கிறாரு. ஆக துன்பம் கண்டு துவளக்கூடாது, வந்து பார் என்று போராடணும். அப்போ வெற்றி நமதே. கண்டிப்பா போறது வந்து எதிர்த்துணும்னு வச்சுக்கோங்க, வெற்றி நமதே அப்படிங்கிறது தான். இந்த நெகட்டிவ் ஆமைகளை விரட்டும் போது இதுல என்ன பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆமைகளை விரட்டிட்டுன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு இது வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது. துன்பங்கிறத நம்ம நினைச்சே பார்க்க கூடாது, நமக்கு துன்பம் வரலன்னு நினைச்சுக்கிறணும். அதே போல குறி தவறி துப்பாக்கி விடுப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயலின் விளைவுன்னு திருக்குறளுடைய சாராம்சம் ஒண்ணு வருது. இந்த ஆமைகள் செய்யும் வேலைகள் அனைத்துமே வந்து இப்படிதான் பார்த்துக்குவாங்க. அது பாட்டுக்கு என்ன செய்யும், குறி தவறி தவறி வெடிக்கும் துப்பாக்கி மாதிரிதான் வந்து அந்த மாதிரிலாம் அது பண்ணும். அதே மாதிரி கல்லானது தேவையில்லாததை விளக்கும் போதுதான் சிற்பமாகிறது. ஒரு கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்றோம், சின்ன சின்னதை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, அது சிற்பம் ஆயிடுது. கல்லானது தேவையில்லாததை விளக்கும் போது. அது போலத்தான் இந்த வேண்டாத ஆமைகளை வந்து விரட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம கோயில்ல கருவறையில ஒரு கடவுளாகவே வணங்கப்படுவோம். மனவளக்கலை ஒன்று மட்டுமே அதுக்கான வழி அப்படிங்கிறத நம்ம மனவளக்கல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அதே போல இன்னொன்னு பாருங்க, அந்த வேண்டாத ஆமைகளுக்கெல்லாம் மூலம்னு ஒன்று சொல்லக்கூடியது இந்த அருகுண திருமணத்தில் வரக்கூடிய தன்முனைப்பு தான் வந்து முன்னோடிங்கிறார் நம்ம குரு. இந்த தன்முனைப்பில 2 எண்ண எழுச்சிகள் எழுகின்றன. அவை தான், தனது என்பவை நம்ம எல்லாமே கேள்விப்பட்டதுதான். அதே போல தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள் பற்று அப்படிங்கிறது. தான் என்று சொல்லும் போதே நான் தான் பெரியவன், என்னை விட்டு அவர் யாரும் கிடையாது, நான் சொல்லபடிதான் கேட்கணுங்கிறதெல்லாம். தனதுங்கும்போது இது ஏன் பொருள் அப்படிங்கிறத அமைக்க பிடிச்சுக்கிறது. தான் தனது என்ற இரண்டுமே ஆங்கில மொழியிலும் முறையே அக்ரஷன் பொசசிவ்னஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அதிகாரம் தனது அப்படிங்கிறது, தனது உடைமை அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இறைநிலையினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, குறுகி புலனறிவிலே உடல்களிலே எல்லை கட்டியதன் காரணமாகத்தான் தனித்து நிற்கின்ற காரணத்தினாலதான் தனக்கு கிடைத்ததை பெரிசாக எண்ணிக்கொண்டோ இன்னொன்றோடு ஒத்து பார்த்து பெரியது சிறிது என மாற்றம் கொள்ளவோ இருக்கக்கூடிய நிலையினைத்தான் தன்முனைப்பு அப்படிங்கிற மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஆக தன்முனைப்பிலிருந்து வந்த இந்த தான் தனது என்ற 2 எண்ண எழுச்சிகள் ஒரு விந்தையான தம்பதிகள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பிறந்த குழந்தைகள் தான் அந்த 6 குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி பேராசிரியர் ஆரம்பிச்சு வஞ்சம் வரைக்கும் போகக்கூடியது. அந்த 6 குணங்களும் வந்து என்னன்னா, இந்த குணங்கள் வந்து சந்தர்ப்பங்களை ஒட்டிதான் செயல்களாக விளைகின்றன. ஆசையின் மறுமலர்ச்சி 6 தீய குணங்கள் நமக்கு தெரியும். அந்த 1000 தீய குணங்கள் எங்க போய் நிக்குது, 5 பழிச் செயல்கள்ல போய் நிக்குது. பொய்யிலிருந்து ஆரம்பிச்சு கற்பொழி வரைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பேசுனதுதான், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக. ஆக குணநலம் பெறணும் அப்படின்னா, நம் குருமகான் அருளிய இந்த அகத்தாய்வுல 5 பயிற்சிகள் வருது பார்த்தீங்களா? எண்ணமாராய்தல், ஆசையமைத்தல் இருந்து சிறந்த வேர்த்தல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தபல அகத்தாய்வுல வரக்கூடிய தன்மைகள் இது. ஆக இந்த பயிற்சிகளுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆமை கூட்டங்கள் எல்லாமே வந்து அடிபட்டுரும். அப்புறம் என்ன, வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி தான் நமக்கு. அடிப்படை பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சு அடுத்து வருவது அகத்தாய்வு எனும் இன்ட்ராஸ்பெக்ஷன் வகுப்புகள் தான். அதுலயும் சேர்ந்து மகரிஷியினுடைய தத்துவங்களை இன்னும் அதிகமாக ஆழமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வேண்டாத ஆமைகள் வந்து தானே நம்ம விட்டு ஓடிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னும் ஒரு ஆமை இருக்கு, பிறர் பொருள் வேண்டாமை. அதாவது மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அவங்களுடைய ஒரு அனுபவம் கூட. பிறர் பொருள் வேண்டாமை அப்படிங்கிறது, வேண்டாம் ஆமை. ஒரு தடவை மகரிஷி என்ன செய்யறாங்கன்னா, ரயில் நிலையத்தில் இறங்கி அப்படியே நடக்கிறாங்க. இந்த காலத்துல வெள்ளி ரூபாய் வந்து 8 அணா 1 கீழே நடந்து போகல. அதை எடுத்துட்டாரு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு டெம்டேஷன் எடுத்துட்டாரு. எடுத்த உடனே இன்னும் ஏதாவது இருக்குன்னு சுத்தி நின்னு பாக்குறாரு. எதுவும் வேற எதுவும் காசு கிடக்கான்னு. ச்சே, என்ன புத்தி இது, யாரோ பாவம் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, யாருக்கோ தேவைன்னு விட்டு போயிட்டாங்கன்ட்டு அவர் நினைச்சுக்கிட்டு, இது தேவையில்லையே, அது மட்டுமல்ல இன்னும் வேண்டும் என்ற அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதா என்று பார்த்துக்கிறாரு. இது வேண்டாமே, எப்படி இந்த குணம் எல்லாம் இருந்துச்சு, என்னதான் 100 ரூபாய் 150 ரூபாய் கிட்ட இருக்க, இந்த 8 அணாவுக்கு போய் தேடவே வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு, அது யாருக்கு தேவையோ அங்க போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்த இடத்திலேயே வச்சுட்டு கிளம்பிட்டார். ஆக இந்த பிற பொருள் வேண்டாமை அப்படிங்கிறதுக்கு இது மகரிஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நாம சொன்னேன். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருமையம்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லக்கூடியதுதான் அது. ஒரு பெட்டகம் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒரு ட்ரெஷரின்னு சொல்லக்கூடியது. கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய ஆமைகள் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆசைகள் இருப்பு கூட கூட மன அலைச்சல் விரைவு அதிகமாகி
இந்த காந்த கருமை ஆற்றல் அப்படியே குறைஞ்சு வருங்களேன், அப்படி இப்படி குறைஞ்சு போகும் காந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய காந்தத்தினுடைய ஆற்றல். ஆக ஆசைகளின் இருப்பு கூடாமை கண்டிப்பா வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது ஆசைகளின் இருப்பு நாட் டு கெட் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது. பொய் சொல்லாமை, பிறர் மனம் வருந்தத்தக்க செயல்களை செய்து சாபம் ஏற்காமை, பொறாமை, சினம், வஞ்சம் முதலிய குணங்களால் பிறருக்கு தீங்கிழைக்காமை, உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் ஆகிய ஐந்தையும் அலட்சியம் செய்தல், மிகையாக அனுபவித்தல், முரணாக அனுபவித்தல், இதனால் உடல் செல் புலன்கள் உறுப்புகள் கேடுறாமை, உடல் வலிவும் நலமும் கல்வி உயர்வு நலமும் இருந்த போதிலும் அதை பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்யாது சோம்பேறியாக இருக்காமை, பிறர் வளம் பறித்துண்டு வாழாமை, பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்காமை. இதெல்லாம் மகான் வந்து 5 ஒழுக்க பண்பாடு 2 ஒழுக்கங்களோட மாத்தினதுல நமக்கு வரக்கூடிய வாசகங்கள் தான் இது. இதெல்லாம் வலியுறுத்துறதுக்கு மகான் ஒரு கவியே ஞானக்கடத்தில் சொல்லியிருக்காரு. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம்னு ஆரம்பிச்சு கடைசியில என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே கருமையம் தன்னை களங்கப்படுத்தி விடும் கருத்தோடு சீர் செய்வோம் அப்படிங்கிறாரு மகான். ஆக இந்த ஆமைகள் வகைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்டுட்டே தான் போகும். இதை வந்து ஒரு மாற்று லிஸ்ட் மகரிஷி கொடுக்காரு பாருங்களேன். கருமத்தை தூய்மை செய்யக்கூடிய செயல்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, தாய் தந்தை குரு ஆட்சித் தலைவர் தெய்வம் இவர்களை மதித்து வாழணும், ஒழுக்கம் கடமை என்ற மூன்றும் இணைந்த அறநெறி பின்பற்றி வாழணும், மன ஒருமைக்கும் அறிவு விளக்கத்துக்கும் ஏற்ற அகத்தாவ பயிற்சியினை முறையாக செய்யணும். அதே போல பெற்றோர்கள் வாழ்க்கை துணைவை பெற்ற குழந்தைகள் இவர்களை பொறுப்போடும் மக்களோடும் இப்படி நிறைய சொல்லிட்டு போறாரு. அதில் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நாடு மதம் சாதி இனம் மொழிவற்றால் மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல். ஆக வேண்டாத ஆமைகளை வந்து விரட்டுறதுக்கு தான் வந்து நம்ம மகான் வந்து வழியும் சொல்லி கொடுத்துட்டாரு, எப்படி எல்லாம் இருக்கணும் போகணும் அப்படிங்கிறத. அது மாதிரி இந்த வேண்டாத ஆமைகளை விரட்டினா தான் மீதம் இருப்பது நிறைவு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்கு பாருங்க. நிறைவின் அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறைவு மன நிறைவுக்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு அர்த்தம் வச்சிருக்காங்க. புது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு தொழில் ஆரம்பிப்பது, அப்படி என்று பணத்தால் சாதிக்க முடிகிற இலக்குகளே சிலருக்கு மனநிறைவு கொடுக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காப்பியை குடிச்சாலும் போதும், நல்ல மனநிறைவு வந்துடும். யாருக்காவது 10 ரூபாய் உதவி செய்தாலே சில பேருக்கு நிறைவு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பேசுறோம் பாத்தீங்களா, அது மனநிறைவு கிடைச்சிரும். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை திருப்தி அடைய போதுமான அளவுக்கு அவங்க மனசு நிம்மதியா இருக்கிற அளவுக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு பொம்மை சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே போதும், குழந்தைங்க குஷி ஆயிடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்ததும் மதிப்பெண்கள், புது நண்பர்கள் போன்றவை அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அப்படித்தானே அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெரியவர்களாக ஆன பிறகு வந்து அவர்களுக்கு என்ன கனவுகளும் ஆசையும் நிறைய இருக்கும். ஆனா அங்க அது கனவு ஆசை வரும்போது என்ன ஆகுது, அங்க சிக்கலாயிடும். ஆக மனநிறைவே மன அமைதிக்கு ஆதாரம்ங்கிறார் குரு. அதை உணர்ந்து உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் அந்த அது உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மனநிறைவு தான் வந்து மனசுக்கு ஆதாரங்கிறத உணர்ந்துட்டாலே அது உடலுக்கு மனசுக்கு நல்லது. இதைத்தான் மனோலக்கலைன்னு நம்ம மகரிஷி சொல்லிருக்காரு. இன்னும் சில வேண்டாத ஆமைகள்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய வந்து முடிஞ்ச வரை வந்து விழிப்பு நிலையில இருந்தாலே போதும். அதாவது எதிர்மறையாகவே பேசும் நண்பர்களிடமிருந்து விலகி இருத்தல், அவர்கள் எவ்வளவு முக்கியமானவராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்களிடம் கவனமாக இருத்தல், நீங்கள் அடைந்திருக்கும் வசதிகள் குறித்து அவர்களிடம் பேசாமல் இருத்தல், எது உங்களை காயப்படுத்தும் என்று எல்லோரிடையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது இதெல்லாம் என்கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லவே கூடாது. அதுதான் அவங்க சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு செல்வாங்க. அதே போல யாரையும் நம்ம கிண்டலும் செய்யக்கூடாது, யாரும் நம்மளை கிண்டல் செல்ற மாதிரி நம்ம அனுமதிக்கவும் கூடாது. மனித மனம் வெவ்வேறு நேரங்களில் வந்து வெவ்வேறு விதமா இருக்கும் தானே, அது எப்போ யாரை எப்படி காயப்படுத்தும்னே தெரியாது. அதே போல பண விஷயங்களை எல்லா இடத்துலயும் வெளிப்படையா பேசக்கூடாது. எனக்கு வந்து இவ்வளவு நான் இந்த இவ்வளவு வசதியாகவும் இருக்குன்னு சொல்லக்கூடாது, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. அது யார்கிட்ட சொல்லணுங்கிறது நமக்கு நல்ல ஒரு நட்புணர்வோடு இருக்கவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது நான் அது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தின. ஆக நாமும் என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு இது விழிப்புணர்வோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்ப நம்ம பேசணும் பாத்தீங்களா இந்த லெவல்ல, நமக்கு நிச்சயமாவே வந்து ஒரு வாழ்வின் உயர்வுக்கு கை கொடுக்கும். அது மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப வந்து துன்பம் இல்லாமை வேண்டும் அப்படின்னு வேண்டாத அமைகள்ல என்ன இருக்கணும், துன்பம் இல்லாம வேண்டும். இப்போ ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறோம், திடீர்னு அந்த மரத்துல ஒரு கிளை வந்து நம்ம மேல ஒடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒடிஞ்சு காயப்படுத்திடுது. நம்ம என்ன செய்வோம், உடனே கோவம் வந்து அந்த மரத்தை எதிர்த்து பேசுறோம் இல்லையா. அதே போல அப்படி எப்படி மரத்தை எதிர்த்து பேசி அதை போய் அடிச்சு போட்டோம்னா அது பைத்தியாரத்தனம் ஆயிடும். ஆக இந்த மரத்தினிடம் கடைப்பிடிக்கும் விஷயத்தை ஏன் நம்ம சில பேர் மனிதர்களிடமே நம்ம வந்து அதை கடைப்பிடிக்க தயங்குறோங்கிறது ஒரு தெரியல. அதாவது எந்த மனிதனாவது நமக்கு தீங்கு செஞ்சா மறைச்ச போல நான் நினைச்சிட்டு மௌனமா இருந்துடணுமா அப்படிங்கறது ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. இது நம்ம குரு சொல்றது அதுதான். குரு என்ன சொல்றாரு, ஏதாச்சும் நம்ம மனசு நோவர்படி எதை யாரும் பேசுறாங்கன்னா இந்த சொல்லு எனக்கு இல்ல அப்படிப்பாப்ல.
புத்தர் கூட சொல்லுவார் இல்லையா, அவர் ஒருத்தர் திட்டும்போது, "நான் வாங்கிட்டா தானே எனக்கு இது கிஃப்ட். நான் வாங்குறதே இல்லன்னா அது உன்கிட்ட தான் இருக்கு" அப்படிம்பாரு. அது மாரி ஒரு மனநிலை வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு மனநிலை நம்ம வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாப்புல. ஆக நம்ம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால், ஆன்ம ஒளியை தரிசிக்க வேண்டுமானால், பகைவனுக்கும் அருளும் பண்புதான் நமக்கு ரொம்ப அடிப்படையான குணம் அப்படிங்கிறார். அதான் நம்ம மகான் சொல்றது அதுதான். வாழ்த்துல கூட இன்னல் புரிவோர் நம்ம எதிரிகளாக நினைப்போர்ன்னு சொல்றாரு பாருங்களேன். அவரும் நலமுடன் வாழணும்னு சொல்றாரு. அப்போ அவர்களால நமக்கு துன்பம் இல்லாமை என்கிற நிலை வந்து நமக்கு அந்த மாரி ஏற்பட்டுரும். எப்போ எதிரிகளையும் நம்ம வந்து வாழ்த்தும் போது. இப்ப அது மாரி பகவத்கீதையில பாருங்களேன், இன்னொரு விஷயம் அந்த வேண்டாமை, அதாவது வேண்டாமை, ஆமையில வரும்போது வேண்டாமை, நானுங்கிறதுங்கிற நாட்டாமையே வேண்டாம் அப்படிங்கிறது. ஒரு நாள் ஒரு பேரன் அழுதபடி என்னோட படிக்கிற ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டு அழகான பேனா வச்சிருக்கான் தாத்தா, கொடுடான்னு கேட்டேன், பார்த்து தரேன். அவன் தரமாட்டேன்ட்டான். இந்த மாதிரி பேனாவெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, உனக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஏன் தாத்தா அதை பார்க்க எனக்கு தகுதி இல்லையான்னு பேரன் தாத்தாட்ட கேட்டான். தாத்தா சொல்றாரு, விலை உச விலை உசந்த பேனா என்னோட இருக்குன்னு ஆணவம் அவனிடம் இருக்கு. அந்த ஆணவம் தான் வந்து நமக்கு அந்த இதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குன்னு, ஆணவம் அவனோட இருக்கு. இன்றைக்கு அந்த பேனாவே வச்சிருக்கான், நாளைக்கு அது உடைஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டாகணும். அப்ப அது அவனோட பேனாவா இருக்குமா? இன்னைக்கு அது அவனுக்கு சொந்தமா இருக்கலாம், நாளைக்கே குப்பைக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்குது, அடுத்த நாளைக்கு வேற கையில் போயிடுது இல்லையா? அது அடுத்தது நாளைக்கே குப்பைக்கு போயிடலாம். ஆனா இதை புரிஞ்சுக்காம எந்த பொருளையும் என்னுடையது என்ற ஆணவத்துடன் மனிதர்கள் வாழ்றாங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து அப்படிங்கிறது அவர் சொன்னாரு. அப்போ அது பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் வந்து தெரியும், பெரிய தோள்களை கொண்டவன் தானே, மனம் புலன்கள் உடல் மூலம் நடக்கும் செயல்களை எல்லாம் நான் தான் செய்கிறேங்கிற ஒரு கருவம் அர்ஜுனன்ட்ட இருந்துச்சுங்கிறது சில நம்ம கதையை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அப்படி இருக்கக்கூடியவங்க எண்ணம் கொண்டவர்கள் என்னைக்குமே துறவியாக முடியாது. விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள் மட்டும்தான் கடவுளை அடைவார்கள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஆணவக்காரனுக்கு துறவு கைகூடாதுன்னு சொல்றாரு. அதாவது விருப்பும் வெறுப்பும் அவனை விட்டு கண்டிப்பா வந்து விலவே செய்யாது ஆணவம் இருந்துச்சுன்னா அப்படிங்கிறப்பல. திருக்குறள் அதுதான் சொல்லுது. யான் எனது எண்ணம் செருக்கறுப்பான் வானவருக்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது உடம்பையே நான் என கருதுவதும் பொருட்களை எல்லாம் என்னுடையது என கருதுவதும் செருக்கு நிலை அப்படின்ட்டு கூட திருவள்ளுவருடைய கருத்து வருது. இதை கைவிட்டவன் தேவர்களாலும் அடைய முடியாத உயர்ந்த நிலை. இதெல்லாம் போயிட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லிட்டு தேவர்களாலும் அடைய முடியாத உயர்ந்த நிலையை அடைவான் அப்படிங்கிறதா நமக்கு இது. இதே இதை நம்ம குரு அப்படிதான் சொல்றாரு. நான் எனது என்னும் எண்ணங்கள் வராமல் மனதை காப்பது மிக மிக அவசியம்ங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய வார்த்தை. அது மாதிரி திருக்குறள் கூட இன்னொன்னு என்ன பாருங்களேன், நிலையாமை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நில்லாதவற்றை நிலையின, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். அதாவது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பொருளை நிலையானது என்று எண்ணுவது அஞ்ஞானம். எனவே மாற்றம் ஒன்றை மாறாது நம்ம கேள்விப்பட்டதுதான். அப்ப இது வந்து திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இது. அதே மாதிரி சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு திறமை ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது தக்க திறனத்துல கண்டிப்பா வந்து வெளிப்படத்தான் செய்யும். அப்ப அந்த சமயத்துல இப்ப நம்ம இந்த ஆமை கதை வந்து ஒரு கதை இருக்கு. அதுல ஒரு சின்ன குட்டி ஆமை ஒரு குளத்துல இருக்கு, பெரிய ஆமைகளும் இருக்கு. சின்ன ஆமைக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், எதுவுமே செய்யாது. ஒரு நேரம் காத்து அடிக்கும் போது என்ன செய்யுது, ஒரு பறவை கூடு கட்டி அந்த தண்ணிக்குள்ள குளத்துக்குள்ள விழுந்துருச்சு, காத்து மழையும் வருது. எல்லாமே மத்த மிருகங்கள்லாம் பேசாம போய் அதை கண்டுக்கறல. இந்த ஆமை பயம் பார்த்தீங்களா, பயந்தாலும் கூட லேசா உள்ள நகர்ந்து போய் என்ன பண்ணுச்சு, தண்ணிக்குள்ள ஏத்துருச்சு. வலை அழிஞ்சாலும் கூட ஏத்து உள்ள போகுது. அதுல போய் சொல்லுது பார்வையால, அந்த குருவியை வந்து என் மேல ஏறிக்கோன்னு சொல்லி கொண்டாந்து விட்டுறது வெளியில தரையில. அப்ப அந்த மாதிரி இந்த ஆம கதையில வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது, அதாவது யார்கிட்ட எந்த நேரத்துல என்ன ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு இது. அதை இப்போ பெரிய வெளியில இருந்த அப்புறம் மிருகங்கள்லாம் பார்த்துட்டு, நீ இவ்வளவு உனக்கு வலிமை இருக்கு அப்படின்லாம் சொல்லிச்சான். ஆக இந்த வேண்டாத ஆமைகள்ல ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மறுபடியும் ஆட் ஆகுது. இல்லாமை, கல்லாமை, இயலாமை, முயலாமை, பொறாமை, ஆற்றாமை, இப்படி வேண்டாத ஆமைகள் நிறைய இருக்கு. இவை எல்லாம் வந்து தமிழ் சொற்கள் வரக்கூடியதான். நம்ம மகான் சொல்றது அதுதான், எதிர்மறை எண்ணம் சொல் செயல் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல, பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமை, வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமை, தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமை, இவைகள் எல்லாம் நம்ம இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தத்துவம். அது போல இன்னொன்னு என்னன்னா, நம்ம நிறைய பதிவு நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குட்ட குனியாமை அப்படின்னு கூட ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மேல யாரிடமும் இறங்கி போகக்கூடாது. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். இதுதான் மதியாதர் வாசல் மிதியாது தாழ்வு மனப்பண்ண மகன் சொல்லி வர பார்த்தீங்களா? தாழ்வு மனம் ஆரம்பிக்குள்ளதுனால இதை வந்து குட்டை குனியாமை அப்படிங்கிற ஒரு லைனே நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம மகான் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, அதாவது
இந்த அடிப்படை பயிற்சியில பாருங்களேன், ஆக்கினை சாந்தி துரியம் தவம் எல்லாம் கத்துக்கிறோம் இல்லையா? அடுத்து அகத்தாய்வு துரியாதீதம் தவம் வந்து அகத்தாய்வு நிலையில தான் வரும். இறைநிலையோட ஒன்றதுக்காக வேண்டி. அதுல வரக்கூடியது என்னன்னா, நற்குணங்களை பெற்றால் தான் துரியாதீத தவம் செய்ய முடியும் அப்படிங்கிறது மகரிஷி சொல்லக்கூடியது. அதனாலதான் வந்து துரிய தவத்துக்கும் துரியாதீத தவத்துக்கும் இடையில வந்து இந்த அகத்தாய்வு பயிற்சி. ஆனா அகத்தாய்வு பயிற்சியில நமக்கு வந்து துரியாதீத தவம் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ இறைவனுடைய பண்புகளே அன்பும் கருணையும் தான். இந்த அன்பும் கருணை இருந்தாலே நமக்கு வந்து இந்த வேண்டாத ஆமைகள்லாம் நம்ம விட்டு வெளியில கண்டிப்பா போயிடும். இது போல இறுதியில வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வேண்டாத ஆமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மூல இதே வந்து என்னன்னா, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டாலே போதும். ஸோ அந்த வகையில நமக்கு இன்னைக்கு மகான் தந்த வேண்டாத ஆமைகள் எதெல்லாம் நமக்கு தேவை இல்லையோ, அதை பூரா நமக்கு வந்து நம்ம விட்டு விரட்டணும். விரட்டுறதுக்கு ஒரே வழி வந்து மகான் கொடுத்த மனவளக்கலை பயிற்சி தான் என்று கூறி, இத்துணை நேரம் எனக்கு இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்களுக்கும், இதுவரை பொறுமையாக செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. ஆக எத்தனை ஆமைகள், ஒரு ஆமை வந்தாலே மிகப்பெரிய கஷ்டம். ஐயா அவர்கள் பல ஆமைகளை அடக்கிக் கொண்டே போனார்கள். இந்த நெகட்டிவ் ஆமைகளை எப்படி விரட்டி அடிக்க வேண்டும் என்று மகரிஷி, திருமூலர், திருவள்ளுவர் போன்றோரின் ஆழ்ந்த தத்துவங்கள் மூலம் மிக அழகாக ஐயா அவர்கள் விளக்கினார்கள். சொல்லப்போனால் விழிப்புணர்வின் மூலமாக தான் எளிதில் விரட்டலாம். மனவளக்கலையின் மூலமாகவும் தான் முடியும் என்று அழுத்தமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். இத்தகைய சிறப்பானதொரு சிந்தனை உரையை வழங்கிய பேராசிரியரை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயக்கல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன், வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.